அனைவருக்கும் வணக்கம். இறையருள் யூடியூப் சேனல் மூலமாக கருத்துக்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காணவிருப்பது சங்கடகர சதுர்த்தி விரத முறை மற்றும் வழிபாட்டு முறையை பற்றி. வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுவதற்குரிய முக்கியமான ஒரு நாளாக சங்கடகர சதுர்த்தி திருநாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் விநாயகப் பெருமான் நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள் மற்றும் சங்கடங்களை அனைத்தையும் நீக்கி வளமான வாழ்வு வாழ்வதற்கு விநாயகப் பெருமான் வழிவகுப்பார். சிறப்பிற்குரிய இந்நாளானது இம்மாதம், அதாவது இன்று காலை 9:44 முதல் மறுநாள் நாளை காலை 11:56 மணி வரை நமக்கு சதுர்த்தி திதி உள்ளது. ஆதலால் இன்று உண்ணா நோன்பிருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு ஒரு மிகச்சிறந்த நன்னாள். முடியாதவர்கள் இன்று மாலை அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று விநாயகரை 11 முறை வலம் வந்து நமது வேண்டுதல்களை விநாயகரிடம் வைக்கலாம். கோயில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விநாயகர் சிலை அல்லது படம் வைத்து, அல்லது இரண்டுமே இல்லை என்று சொல்பவர்கள் மஞ்சளில் விநாயகரை பிடித்து விநாயகருக்குரிய விநாயகர் அகவல் படித்து விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை செய்து விநாயகரை வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நமது சங்கடங்களை அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்வு அமைவதற்கு அந்த விநாயகப் பெருமான் நமக்கு வழிவகை செய்வார். வினை தீர்ப்பவன் விநாயகன், சங்கடங்களை தீர்ப்பவன் விநாயகன். அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுவதற்குரிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் நமக்கு அமைந்துள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்தோ அல்லது அருகிலுள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்றோ விநாயகரை வழிபட்டு நமது வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒளிமயமான வாழ்வு அமைவதற்கு அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகப் பெருமானின் அருளை வேண்டுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள். நமது இறையருள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.